வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கோம் சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோவை எப்படி மேக் பண்ணுறத பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் எந்த ஃபோட்டோ செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இங்கே கீழே கேன்வாஸை செலக்ட் பண்ணி 9:16 ரேஷியோ இருக்கான்றதை பார்த்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. டியூரேஷன் எத்தனை செகண்ட் நீங்கள் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு -50 வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்னு இருக்கும், அதையும் -50 கொடுங்க. லைட்னஸ்னு இருக்கும், அதை உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்மி பண்ணணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. அதிலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா விக்னேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எகைன் வந்துட்டு ஒன் ஃபோட்டோவை நம்ம ஆட் பண்ணோம். இது வந்து நம்ம கலர்ஃபுல்லாக கொஞ்சம் செட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கிராப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணி கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி நீங்கள் வந்துட்டு கிராப் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ இந்த இமேஜை உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜூம் பண்ண வேணாம், ஸோ ஓரளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட சைஸை வேணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணுறதா இருந்தால் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா சர்க்கிள் இமேஜஸ்லாம் நம்ம செட் பண்ண போகிறோம். அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேச்சுரேஷன் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அது, கான்ட்ராஸ்ட்டு, ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோக்கான மெட்டீரியல் ஃபுல்லாகவே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லைனிங் இமேஜ், ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இமேஜை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஃப்ளிப் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. ஃப்ளிப் பண்ணிவிட்டு இந்த இமேஜை அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கணும். ஏன்னா ரொட்டேஷன் பண்ணிட்டா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஃப்ளிப் ஆப்ஷன், இந்த கார்னர்லேயே உங்களுக்கு ஃப்ளிப் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லைட் ஆகும். ஸோ இப்போ அதோட சைஸை மறுபடியும் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலே எந்த சைஸில் இருந்ததோ அதே மாதிரி செட் பண்ணால் தான் பார்க்க நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதோட சைஸை இன்னும் கம்மி பண்ணுறதா இருந்தாலும் கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக மேலே அந்த இதில் எப்படி நம்ம கோடை செட் பண்ணமோ சைடாக, ஸோ அதே மாதிரி இதையும் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. எகைன் பிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் ஒன் ஃபோட்டோவை நம்ம சர்க்கிள் இமேஜஸை வந்து சைடில் ஆட் பண்ணோம். ஸோ அதுக்கு எகைன் ஒன் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா மாஸ்க்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் சர்க்கிள் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட இமேஜ் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் இமேஜுக்குள்ளே உங்களோட ஃபேஸ் வந்து கவர் ஆகணும். அதுக்கு கீழே பாருங்கள் உங்களுக்கு இந்த பார்டர் செட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஒரு 3 or 4 வந்து கொடுத்துக்கோங்க. கலர் நீங்கள் என்ன கலர்ஸ் வேணாலும் கீழே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருக்கும், என்ன கலர் வேணாலும் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும் சர்க்கிள் கொஞ்சம் வரல அப்படின்னா நீங்கள் அதோட உங்கள் ஃபோட்டோவோட சைஸ் வந்து கொஞ்சம் கிராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்துடும். டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த இமேஜை இந்த கார்னரில் இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கணும் சேம் இந்த மாதிரி வந்து செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை சேவ் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட இன்ஷாட்டில் 4 லேயர்ஸ் மட்டும் தான் ஃபஸ்ட் டைம் ஆட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மறுபடியும் ஒன் ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு எஃபெக்டெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது லைக் பண்ணாமலோ சப்ஸ்கிரைப் பண்ணாமலோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போ அந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி ஓம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ நம்ம கடைசி எடிட் பண்ண அந்த வீடியோவை மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோ கேட்டகரி கிளிக் பண்ணிவிட்டு எகைன் நம்ம ஒன் ஃபோட்டோவை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மாஸ்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சர்க்கிள் ஷேப்புக்குள்ளே வந்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி நீங்கள் வந்துட்டு கிராப் பண்ணிக்கோங்க. கீழே அதே மாதிரி தான் அந்த பார்டர் வந்துட்டு 3 இல்லைனா 4 அதை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. கீழே வந்துட்டு அந்த ஃபோட்டோ சர்க்கிள் இமேஜ் ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது என்ன சைஸில் கொடுத்தீங்களோ அதே சைஸ் அது மேலே வச்சு பாருங்கள். கரெக்டாக இருக்குது அப்படின்னா அது இந்த மாதிரி இந்த கார்னரில் வந்து செட் பண்ணணும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கார்னரில் மறுபடியும் செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஹாப்பி பர்த்டேன்னு தான் இப்போ வந்து டைப் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் யாருக்கு பர்த்டே மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ அவங்களோட நேமை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹாப்பி பர்த்டேன்னு வந்து டைப் பண்ணிக்கலாம்.
பக்கம் டபுள்யூ ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பக்க கலரில் வந்துட்டு ஒயிட் கலரை கொடுத்துக்கோங்க. ஒயிட் கலரை தாண்டி நீங்கள் வேறு என்ன கலர்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். அதேமாதிரி ஷேடோ இருக்கும். ஸோ ஷேடோவுக்கும் அதே மாதிரி தான், நீங்கள் என்ன கலர்ஸ் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ ஷேடோவை பார்த்துக்கோங்க. ஷேடோங்க கீழே அதோடைய சைஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணணுன்னாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்டரு, ஸோ பார்டர்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா பார்டரும் கீழே இருக்கும். ஸோ என்ன கலர்ஸ் பார்டர் செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதையும் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஹாப்பி பர்த்டேன்றதை கம்மி பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டை கம்மி பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். எனி 3 or 4 எமோஜிஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதோட சைஸு எமோஜியோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு அதை கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஹாப்பி பர்த்டேன்றதுக்கு சென்ட்ரல் இந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. எமோஜிஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இப்போ மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது சென்டென்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அந்த இடத்துல வேறு ஏதாவது லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். எகைன் பிப்பை கிளிக் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷன் இருக்கும். அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்து பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும். பிளண்ட் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ விஷுவல் பார்க்க சூப்பராக அந்த மாதிரி இருக்கும். கீழே ஆடியோன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன மியூசிக்ஸ் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் அந்த ஹாப்பி பர்த்டேன்ற டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு மேலே அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அது தேவையான அளவுக்கு உங்களுக்கு ஜூம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜூம் பண்ணி மேலே செட் பண்ணுங்கள். இந்த எமோஜியும் அதே மாதிரி தான், மேலே வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அது அந்த எமோஜியும் ஜூம் பண்ணுறதா இருந்தால் லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அது பார்க்க நல்லா தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எந்த டைப்பில் ஆட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கீழே டெக்ஸ்ட் ஆட் பண்ணாலும் சரி, இல்லை மேலே டெக்ஸ்ட் ஆட் பண்ணாலும் சரி. மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் தேவையான குவாலிட்டியில் வீடியோஸை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.